ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சீசன் 2 ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போனாலுமே வேறு லெவலில் சூப்பராக போகும். அதுவும் என் லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 1. இது சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறதுனால திரும்பவும் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்ததை இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிரீன் லைட் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கல்லா மாற்றிடுச்சு. 2 மில்லியன் இயர்ஸா ஹியூமன்ஸோட சிவிலைசேஷன் இருந்தது. மொத்தமா அழிஞ்சு போச்சு. பில்டிங்ஸ் எல்லாம் அழிஞ்சு எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா ஒருத்த மட்டும் இதுகளை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. டேட் அண்ட் டைம் தான் ரொம்பவே முக்கியங்கிறத ரியலைஸ் பண்ணாம செகண்ட்ஸ்ல எல்லாத்தையுமே கரெக்டா எண்ணிட்டு இருந்தான். 1000 வருஷங்களா அவன் செகண்ட்ஸ்லயே எண்ணி ஒரு வழியா அதுல இருந்து வெளியவும் வந்தான். நான் மட்டும் முதலா எந்திரிச்சிருந்தோம்னா யாருமே இல்லாததை பார்த்து கண்டிப்பா செத்துருப்பேன். ஆனா அவன் விட்டு கொடுக்காம எல்லாரையும் ரிவைவ் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலாவையோ கண்டுபிடிச்சான் அப்படின்னு கென் வந்து சின்ன பசங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கான். நானுமே செங்கோ மாதிரியே தான் ஆசமா இருக்க போறேன் அப்படின்னு எல்லா பசங்களும் சொல்றாங்க. ஹீரோ செங்கோ சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும்னு கென் சொல்றான். வேலை பார்க்கறத விட்டுட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருக்காம வேலையை பாரு அப்படின்னு செங்கோ சொல்றான். எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடக்கூடாதுல்ல, அதை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்காக இது பண்ண. செங்கோ தெரியாம ஒரு பெரிய வில்லனை ரிலீஸ் பண்ணிட்டான். இந்த உலகத்தை நம்ம பியூரிஃபிகேஷன் பண்றதுக்கான நேரம். இன்னசென்ட் அண்ட் பியூர் ஹார்ட்டட் மட்டும் தான் நம்ம ரிவைவ் பண்ணணும். கரப்டட் வேர்ல்டு இந்த உலகத்துல இருந்து அழிக்க இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸ் அப்படின்னு நம்ம சிலைகளை உடைக்கவும் 7 பில்லியன் பீப்புளையும் நான் ரிவைவ் பண்ணுவேன் அப்படின்னு செங்கோ சொன்னதுல இவங்க ரெண்டு பேருக்கும் முரண்பாடு ஏற்படுது. சுகாசா ஆர்மி கிங்டம் ஆஃப் சயின்ஸ் அட்டாக் பண்றாங்க. கிங்டம் ஆஃப் சயின்ஸ் இந்த வார்ல வின் பண்றதுக்காக தான் இந்த போனை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஜெங்கோ, ஸ்பிரிங் வரப்போது, நம்ம எப்பதான் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கென் கேட்கவும், எஸ் நம்ம கூடிய சீக்கிரமே பண்ண போறோம். அதனால தான் நமக்கு ஹியூமன் ஹிஸ்டரியோட கிரேட்டஸ்ட் சர்வைவல் ஃபுட்டான ஸ்பேஸ் ஃபுட்டை ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஜெங்கோ சொல்றான். என்னது ஸ்பேஸ் ஃபுட்டா? அதுவும் ஸ்டோனேஜ் காலத்துலயா? திரும்பவும் ஜெங்கோ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கென் நினைக்கிறான். ஸ்பேஸ்னா என்னதுன்னு ஸ்பீக்கா கேட்குமா, அது மேல இருக்கு அப்படின்னு க்ரோம் சொல்றான். எதனால செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு காசுக்கியும், ஸ்பேஸ் ஃபுட் எதுக்கு அப்படின்னு கொஹாக்கோ கேட்கறா. சுகாசாவோட ஆர்மியை நம்ம பீட் பண்றதுக்கு விண்டர்லயும் நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஐ ராமன் கிடைச்சா நல்லா இருக்கும், நான் எவ்வளவு நாள் சாப்பிடுவேன் அப்படின்னு கீன்றோ சொல்றான். அந்த சுகாசா ஆர்மியை தோக்கடிக்கிறது நமக்கு தேவைன்னா வானத்துல இருந்து இதை வச்சு நம்ம அவங்களை அட்டாக் பண்ண போறோமா அப்படின்னு கொஹாக்கோ அப்பா கேட்கவும், ஓல்டு ஜென்ரேஷன் அப்படிதான், எப்பவோ புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படின்னு ரோரி சொல்றா. ஸ்பேஸ்ல கிராவிட்டி இருக்காது, உட்காந்து சாப்பிட நேரமும் இருக்காது, பட் இதை அவங்க குயிக்கா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு செங்கோ சொல்லவும், சுகாசா விண்டர்ல அட்டாக் பண்ணாததுக்கு காரணம் ஆள்பலம் இல்லாததுனால மட்டும் கிடையாது, விண்டர்ல எல்லாருக்கும் சாப்பாடு தேவை அதுதானு கென் சொல்லவும், கரெக்டா சொன்னேன், பட் அந்த பிரச்சனை இந்த கிங்டம் ஆஃப் சயின்ஸ் இருக்காது, அதனாலதான் நம்ம ஸ்பேஸ் ஃபுட்டை ரெடி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ ஒரு டீம் வந்து சாப்பாடை ப்ரிப்பேர் பண்றதை பாத்துக்கிட்டாங்க. இன்னொரு டீம் வந்துட்டு நார்மல் ஃபுட்டை எப்படி ஸ்பேஸ் ஃபுட்டா மாத்துறதுங்கிற ரிசர்ச்ல இருக்காங்க. அந்த ஃபுட்ல இருக்கிற காத்து நம்ம சக் பண்ணி எடுக்கணும். சேம் இந்த பல்ப் அண்ட் வேக்கம்க்கு பண்ண மாதிரி தான். சரி அதை எப்படி பண்ணான்னு காசுக்கே கேட்கவும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவன் இன்ஸ்பயர் ஆகிறான். கீன்றோ ராமனை இப்பவே சாப்பிடலான்னு வரவும் கொஹாக்காவை மண்டையிலேயே போடுறா. நம்ம கிட்ட கொஞ்சம் பவுல்ஸ் தான் இருக்குன்னு ஸ்வீக்கா சொல்றா. இதுக்கு நமக்கு பவுல்ஸ் எதுவும் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நம்ம அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லவும் அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதை ஏன் ஃப்ரீஸ் பண்றோம்னு கீன்றோ வருத்தப்படவும், சொன்னபடி செய்டான்னு கீன்றோ சொல்றான். சயின்ஸ் டீமும் ஒரு வேக்கமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாமே இங்க ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம இன்னும் லைட் ஆக்கணும் அப்படின்னு செங்கோ சொல்லவும், நீ இதை லைட் அண்ட் பண்ண அப்படின்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா அப்படின்னு சொல்லி கென் புரிஞ்சுக்கிடுறான். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை எப்படி பண்ணுவாங்கன்னு தான் தெரியாது அப்படின்னு கென் சொல்லவும், ஒரு சாப்பாடை நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம்னா அதில் இருக்கிற வாட்டர் அண்ட் லிக்விட் எல்லாம் மேலே வந்துடும். ஹீட் பண்ணி மாய்ஸ்டர் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டோம்னா அந்த ஃபுட்டு ட்ரை ஆயிரும், கெட்டும் போகாது அப்படின்னு செங்கோ சொல்லவும், ஆனால் அந்த மாய்ஸ்டர் எப்படி வெளியே எடுப்பீங்கன்னு கேட்கவும், அதுக்கு தானே சயின்ஸ் டீம் இருக்கும் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஃப்ரீஸ் ட்ரையிங் மிஷினான ஹீட்டர் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு க்ரோம் சொல்றான். அதனால வர நம்ம செஞ்ச எல்லா விஷயங்களையும் யூஸ் பண்ணியே இதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோமா அப்படின்னு கொஹாக்கோ பார்க்கவும், சயின்ஸ் ஃபுல்லாவே ரீசைக்ளிங் மெத்தட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஃபுட்டை ட்ரை ஆக்கி ஸ்பேஸ் ராமனை ரெடி பண்ணியாச்சு. பாஞ்சு மாதிரி பார்க்கவே அறுபருப்பா இருக்கு அப்படின்னு க்ரோம மத்தவங்களும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அதுல சூடான தண்ணியை ஊத்தவுமே அது சூப்பரா ரெடி ஆயிருது. இருந்தாலும் இதை சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கொஹாக்கோ பார்க்கவும், நானே முதல்ல ட்ரை பண்றேன். சயின்ஸ் யூசர் எந்த ஒரு புது விஷயத்தையும் பார்த்து பயப்பட மாட்டான்னு க்ரோம் சொல்லவும், ஸ்டாலா நீ ராமனை சாப்பிடணும்னு தானே இப்படி பண்ற அப்படின்னு கொஹாக்கோ கேட்கிறா. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஸ்பேஸ் ராமனை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான். எல்லாருமே இப்ப அதை சாப்பிடுறாங்க. ஹீரோ அவங்க அப்பா கூட சேர்ந்து ராமன் சாப்பிடும்போது அவங்க அப்பா சொன்ன ஐடியாவை வச்சு இவங்க ஸ்பேஸ் ராமனை வீட்லயே தயாரிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இது இருந்தா நான் ஒரு கையில சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கையில போய் அந்த சுக்காசாவை அட்டாக் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு மேக்மா சொல்லவும், அப்படி மட்டும் பண்ணிராதன்னு கென் சொல்றான். இந்த வாரம் நம்மளால தவிர்க்க முடியாது, கண்டிப்பா ஃபைட் பண்ணி நிறைய உயிர்கள் போகல அப்படின்னு ரோரி வருத்தப்படவும், நீ கவலையே பட தேவையில்ல, அந்த மிராக்கல் கேவ் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். சுகாசா கிட்ட நான் நெகோஷியேட் தான் பண்ண போறேன். சயின்ஸோட வழியில போனா ஒரு டிராப் ரத்தம் கூட யாரும் சேர்ந்த வேண்டாம் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஆமா செங்கோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க சேஃபா தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி காசுக்கி கேட்கவும், டைஷோ அண்ட் யூசரியா அவ்வளவு ஈஸியில விட்டு கொடுத்துட மாட்டாங்க, சோ கண்டிப்பா அவங்க சேஃபா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செங்கோட ஃப்ரெண்ட்ஸ் செங்கோ மாதிரியே ஜீனியஸா இருப்பாங்கன்னு சொல்ல கண்டிப்பா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோம் வந்துட்டு சின்ன பசங்களுக்கு லிலியனோட அந்த சாங்கை பிளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். ஈவன் இந்த ஸ்டோனேஜ் காலத்துல கூட லிலியன்
லிலியன் ரொம்பவே பாப்புலரா இருக்கல அப்படின்னு கென் சொல்றான். இந்த சாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ரொம்பவே அழகா இருக்கு, அந்த சுகாசாவோட ஆளுங்களும் இதை கேட்டா நம்ம பக்கம் வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், எங்க காலத்துல இருக்கிறவங்களுக்குலாம் சாங்க பத்தி தெரியும், சோ அவ்வளவு ஈஸியில இதை வச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது, அதுவும் இந்த ஆடியோ குவாலிட்டியில அப்படின்னு கென் சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்ப நைட் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கான், நீ கதவு பின்னாடி நிக்கிறது தெரியுது, வெளியாவா கென் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னசென்ட்டானவங்க இந்த பிளானை கேட்க வேண்டாங்கிறதுக்காக தான் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வந்துட்டு வந்து பேசலாம்னு நினைச்சேன், ரத்தமே சிந்தாம இந்த வாரம் நீ முடிக்கணும்னு நினைக்கிறல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, என்னோட பிளானை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா சுகாசாவோட ஆர்மியை நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியும், பட் இது ஒரு ஏமாத்து வேலை, இதை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நரகத்துல தான் நமக்கு இடம் இருக்கும் அப்படின்னு கென் சொல்லவும், அதை பத்திலாம் எனக்கு இதுல எந்த கவலையும் இல்ல, ரத்த சிந்தாம ஜெயிக்கிறோம்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு செங்கோ சொல்றான். இன்னசென்ட்டானவங்க இந்த பிளானை கேட்க வேண்டாம் அப்படின்னு என்ன ஆரம்பிக்கும் போதுல இருந்தே குரோம் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். சுகாசாவோட ஆளுங்க எதுக்கு அவனை ஃபாலோ பண்றாங்க, சாப்பாடுக்காகவா பொண்ணுங்களுக்காகவா இல்ல சுகாசாக்காகவான்னு கேட்கவும், ஆபியஸா சுகாசாக்காக தான் எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செங்கோ சொல்லவும், ஆமா அவன் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அண்ட் அந்த காலத்துல ஒரு செலிபிரிட்டியோ கூட, பட் இன்னொரு ஃபேமஸான செலிபிரிட்டியை நம்ம உள்ள இறக்கணும்னா, ஹலோ கைஸ் நான் அமெரிக்கால இருந்து பேசுறேன் அப்படின்னு லிலியன் மாதிரி கென் மெமிக்ரி பண்றான். என்ன மேல ஒரு ஒன்னு சவுண்ட் கேக்குது அப்படின்னு குரோம் பாக்குறான். என்னால ஓரளவு பெர்ஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கென் சொல்லவும், என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஆம்பளை வாய்ஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு செங்கோ சொல்லவும், ஆனா அது போன்ல லோ ஆடியோ குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம இந்த ரெக்கார்டரை பிளே பண்ணுவோம், ஒரிஜினல் வாய்ஸை கேட்ட உடனே எல்லாருமே கண்டிப்பா நம்பிடுவாங்க. சோ லிலியன் அந்த பக்கத்துல இருந்து என்ன பேசுறாங்கன்னா, ஹலோ ஜாப்பனீஸ் பீப்புள், இங்க அமெரிக்கால நாங்க எல்லாருமே ரிவைவ் ஆயிட்டோம், உங்களை காப்பாத்துறதுக்கு ஆளுங்களை அனுப்புறோம், மொத்த உலகமும் கல்லுல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு லிலியன் மாதிரி சொன்னா, இப்ப எனக்கு புரியுது கென், போய் சொல்ல எல்லாரையும் நம்ம பக்கம் இழுக்கிறோம், இதனாலதான் நம்ம நரகத்துக்கு போவோம்னு சொன்னியா, எனக்கு இந்த பிளான் ஓகே தான் அப்படின்னு செங்கோ சொல்லவும், இவ்வளவு ஈஸியா ஓகே சொல்லிட்டு கென் பாக்குறா, எனக்கு இந்த பிளான் இன்னும் புரியல அப்படின்னு குரோம் சொல்லவும், உடஸ்டியாண்டா இப்படி உள்ள வர கென் அவனுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு செங்கோ சொல்றான். போன செங்கோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறோம், சுகாசா ஆர்மில இருக்கிறவங்க கூட லிலியன் மாதிரி பேசுறோம், லிலியன் சாங்க போட்டு காமிக்கிறோம், லிலியன் பக்கம் எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு கென் சொல்லவும், மொத்த உலகமும் அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுதான் அவங்க சுகாசா பேச்ச கேட்டுட்டு இருக்காங்க, சுகாசா ஆர்மியை கன்வின்ஸ் பண்ணி நம்ம பக்கம் வர வச்சிட்டா ஈஸியா அவங்கள நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு செங்கோ சொல்லவும், வாவ் இது ஒரு சூப்பரான பிளானா இருக்குது, ஆனா சுகாசாவை பிடிச்ச அப்புறம் அவங்க ஆர்மி கிட்ட போய் சொன்னோன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு குரோம் கேட்கவும், நம்ம மென்டலிஸ்ட் அதை பாத்துக்கிடுவோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். வில்லேஜ்ல இருக்கிற மத்த யாருக்கும் இது தெரிய வேணாம், ஏன்னா நம்ம போய் சொல்லி ஏமாத்த போறோம்னு தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு செங்கோ சொல்லவும், என்ன நம்பி நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க அப்படின்னு குரோம் சொல்லுவாங்க. நாங்களா சொல்லல, நீயா ஓட்டு கேட்ட அப்படின்னு செங்கோ சொல்றான். எப்படியும் அந்த பிளான் நான் தான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், சோ நான் தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, நான் ஒரு டெக்னீஷியன், சோ கண்டிப்பா நானும் அவங்க கூட போயாகணும், ஒருவேளை நம்ம சொல்ற போய்க்கு நரகத்துக்கு போறதா இருந்தா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னாவே போவோம் அப்படின்னு குரோம் சொல்றான். சுகாசாவை காமிக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க மேல மட்டும்தான் அவன் பாசமா இருக்கான், பட் மத்த சிலைகள் எல்லாம் போய் அவன் உடச்சிட்டு தான் வரான். இங்க நம்ம ஹீரோவோட டீம் போனை ரெடி பண்ணிட்டாங்க, இந்த மிஷன்ல 3 பேர் போறாங்க, 3 பேருக்கு 3 வேலை இருக்கு, குரோம் தான் இதுல இன்ஜினியர், மேக்மா தூக்கிட்டு போறதுக்கு அண்ட் தோன்றதுக்கு, கென் இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கான கைடு அப்படின்னு செங்கு சொல்லவும், ஹோமரா வாஷ் பண்ணிட்டு இருப்பாளே அவளை என்ன பண்றது, அவ அந்த மரத்துக்கிட்ட தான் இருப்பா அப்படின்னு கொஹாக்கு சொல்றா. ஹோமரா மட்டும் அவங்கள ஃபாலோ பண்ணி போய் அவங்க கிட்ட செல்போன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம பிளானே சொல்லி முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பேசாம நைட்ல போறீங்களா அப்படின்னு ஜீன்ட்ரோ சொல்றான். கண்ணு தெரியாம தடுக்கி விழுந்துட்டோம்னா உள்ள வேக்கம் டியூப்லாம் இருக்கு அப்படின்னு குரோம் சொல்றான். ஃபாஸ்டா ஓடிடலாமான்னு கொஹாக்கு கேட்கப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லவும், அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்களை வேற வழியில போக வைப்போம் அப்படின்னு ஜெங்கோ வந்துட்டு, தண்ணியில எலக்ட்ரிசிட்டியை செலுத்தும் போது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஏர் ஃபார்ம் ஆகும், இந்த காத்தை வெடிக்கும் போது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வெடிச்ச மாதிரியான சவுண்ட் கேட்கும் அப்படின்னு ஜெங்கோ வந்து ஒரு சோனிக் ஃபார்மை கிரியேட் பண்றான். கன் பவுடர் ஜெங்கோ மேக் பண்றானாங்கிறத பாக்குறது தான் அவளோட மெயின் வேலையங்கிறதுனால இந்த சவுண்ட் கேட்டா கண்டிப்பா அவ இங்க வருவா, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆப்போசிட் டைரக்ஷன்ல குரோமோட டீம் ஓடுறாங்க. எபிக் ஸ்டோன் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 1 விட சீசன் 2 நீங்க எதிர்பார்க்காத மாதிரி வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.